உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற பெரிய கியூரியாசிட்டியே என்னென்னா, நம்ம என்ன செய்யணும், எப்போ செய்யணும், நம்ம வாழ்க்கையில் என்ன பிஸ்னஸ் நமக்கு செட் ஆகும், நமக்கு லவ் மேரேஜ் ஆகுமா, அரேஞ்ச் மேரேஜ் ஆகுமா, சில பேருக்கு 2 பொண்டாட்டி வருமாங்கிற கேள்விலாம் கூட இருக்குது. ஸோ வெளிநாட்டு யோகங்கள் நமக்கு இருக்கா சார்? எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் எலக்ட்ரானிக் பொருள் வாங்குவாங்க, வீட்டுக்கு போய் அதை பூட்டினோன்னு வெடிச்சிடும். ஏன்னா நம்ம ராசி அப்படி. அந்த மாதிரி சில பேர் வண்டி வாங்குவாங்க, வண்டி வாங்கி அந்த முக்குக்கு போகிறதுக்குள்ளே கீழே 2 தடவை விழுந்துருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் தான் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த பொருளை வாங்கினாலும் உடைக்காமல் வச்சுருப்பாங்க. என் ஒய்ஃப் ஒரு பொருள் வாங்கினா எந்த நாளும் உடைக்க மாட்டான், ஆனால் நான் வாங்கினா அடுத்த 10 நிமிஷம் உடைச்சிடுவேன். அவையவே வாங்கிட்டு வந்த ராசி அவ்வளோதான். ஸோ அப்போது என்ன ராசி யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும்? அது பேசிக் கொஸ்டினே அதுதான். நான் என்ன பொருட்கள் வாங்கலாம், என்ன மாதிரியான துறைகளில் ஈடுபடலாம், நான் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்போ ராசி ரீதியாக இதை பண்ணால் ஜெயிக்கலாம், அவ்வளோதான் டைட்டில். இதை பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அப்படி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமான நல்ல நல்ல விஷயங்களை பேச போகிறோம். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க, சிம்மராசிக்காரர்கள்னா ராசி மட்டும்தானே குருஜி? சிம்ம லக்னம்லாம் ஒன்று, ராசி லக்னம் எல்லாம் ஒன்று தாங்க. அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பண்ணால் சிறப்பு, எதை பண்ணக்கூடாது? நிறைய பேருக்கு தெரியாத அன்னோன் ஒரு ட்ரூத் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. அன்னோன் ட்ரூத் என்ன அப்படின்னா, சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது வரும்னு உங்களுக்கே தெரியாது. எது தெரியுமா வரும்? 3-10 சுக்கிரன் என்பதால் மீடியா உங்களுக்கு கண்ணா அப்படியே இந்த கண்கண்ட தொழில்மாங்கல்ல, அது உங்களுக்கு மீடியா உங்களுக்கு அப்படி வரும். ஊடகங்கள் உங்கள் முகத்தை ஊடகத்தில் ஒளிபரப்பணும். எப்படி? உங்கள் முகத்தை ஒளிபரப்பணும். உங்களை உங்களுடைய நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகணும். இப்படி வரணும். டிவியில் ஸ்க்ரோலிங்கில் உங்களுடைய வீடியோஸ் வரணும், உங்களை பார்க்கணும், பேசணும், இதெல்லாம். ஸோ சுக்கரன்கிறதுனால தன்னம்பிக்கை ஊற்றக்கூடிய பதிவுகள், அதே மாதிரி ரொம்ப அழகு சம்மந்தப்பட்ட டிப்ஸு கொடுக்குற பதிவுகள், இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஜோதிடம் சம்மந்தப்பட்ட டிப்ஸ் கொடுக்குற பதிவுகள், எதிர்காலம் அமானுஷ்யம் சம்மந்தப்பட்ட பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். புதன் 2 கூடியவருங்கிறதுனால அறிவு சம்மந்தப்பட்ட பதிவுகளும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அறிவு, இலக்கியம், கவிதை, கதை, வர்ணனை, நடை, இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு 2 கூடியவன் புதன் என்பதால் புதன் தான் உங்களுக்கு லைஃப்பில் காடு. புதன் சம்மந்தப்பட்ட எல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். 5 கூடியவன் குரு என்பதால் குரு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ஒர்க் அவுட் ஆகும். தங்க நகை வாங்கிறது, அதே மாதிரி குரு 5 கூடியவர் என்பதால் கிட்ஸு, அதாவது இந்த ப்ளே ஸ்கூல், குழந்தைகளை மேனேஜ் பண்ணுற ப்ளே ஸ்கூல் வளர்த்துறது, ஐவிஐ ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி தர்றது, குழந்தை சார்ந்த விஷயம், தங்கம் சார்ந்த விஷயம் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 11 கூடிய புதன் மட்டும்தான், அதே மாதிரி சுக்கிரன் மட்டும்தான். எதை நீங்கள் தொடக்கூடாதுன்னா, இரும்பு, லேத் மிஷின் ஓட்டுறது, இது எதுவுமே நீங்கள் தொடக்கூடாது. ஏன்னா 6 கூடியவன் சனி என்பதால் மிஷினு, இரும்பை தொடவே கூடாது. இரும்பு பொருள் மேனுஃபேக்சரிங்கு, இரும்பு ஆயுதங்கள், சுத்தி, ரம்பம் போன்ற ஆயுதங்கள் மேனுஃபேக்சரிங், அதெல்லாம் நீங்கள் தொடவே கூடாது. இரும்பு கண்டெய்னரு, ஸ்கிராப் பிஸ்னஸ்ஸு, இதெல்லாம் உங்களுக்கு வராது. இரும்பை நீங்கள் கட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி 4-9 கூடியவர் செவ்வாய் என்பதால் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு கல், மண், ஜல்லி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு வீடு விற்கிறது, வாங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது. ஊடகம், பெண்கள், இதெல்லாம் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பெண்களோட ட்ரெஸ்ஸஸ்ஸு, பெண்களோட ஆடை அணிகலன்கள், பெண்கள் சம்மந்தப்பட்ட காஸ்மெட்டிக்ஸு, பெண்களை வைத்து எடுக்கக்கூடிய சினிமா சீரியல்ஸு, அதுவும் சீரியல்னாலும் பெரிய லென்த்து சீரியலாக இல்லாமல் சின்ன அதாவது பெரிய படமாக இல்லாமல் சொல்லுவோம் இல்லையா, வெள்ளித்திரை, சின்னத்திரை, வெள்ளித்திரை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதெல்லாம் தான் உங்களுக்கு சிறப்பு. ராசியாதிபதி சூரியன் என்பதால் சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பிரகாசம், வெளிச்சம், மின்சாரம், இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு. கோல்டு, குருமுகமாக ஒருத்தருக்கு வித்தியை சொல்லித்தர்றது, டியூஷன் சென்டர் எடுக்கிறது. 5 கூடியவர் குரு என்பதால் குருவே உங்களுடைய பிரதானம். குரு சம்மந்தப்பட்ட எதை பண்ணாலும் நீங்கள் ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு எது வராதுன்னா, உணவுப் பொருள் கடை வராது, ரெஸ்டாரண்ட் வராது,
லாட்ஜிங் வராது. அதே மாதிரி செவ்வாய் இது சந்திரன் வந்து 12ங்கிறதுனால ஹோட்டல் அண்ட் லாட்ஜிங் உங்களுக்கு ஒரு கூட்டம் ஆகாது. 12 கூடியவன் சந்திரன். சந்திரன்கிறதுனால நீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள், கூல்ட்ரிங்க்ஸு, அதே மாதிரி ஐஸ்கிரீமு, உணவுப் பொருள், ரைஸு, வெள்ளை உணவுகள், இதெல்லாம் நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறது வராது. அந்த தொழிலில் உங்களுக்கு வராது. இப்போ ரொம்ப வர்ற தொழில் எதுனா விவசாயம் வரும். நீங்கள் தொட்டிங்கன்னா ஹைப்ரிடு, இந்த நிலம் பயிரிடுறது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கூட்டம் ஆகும். சிம்மராசிக்காரர்கள் மறந்து போய் கூட மீனை வெட்டக்கூடாது. மீன் வெட்டுதல், மீன் கட் பண்ணுற தொழில், ஃபிஷ் மீட்டு அது மாதிரி பண்ணுறது, அல்லது வந்து இது பண்ணுறது, சீ ஃபுட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வாங்கி இது பண்ணுறது, மாம்சம் சமைச்சு சேல்ஸ் பண்ணுறது, இது உங்களுக்கு அந்த தொழில் உங்களுக்கு ஒரு கூட்டாகாது. ஏன்னா குரு 5 கூடியவனாக இருக்கிறார், சந்திரன் 12 கூடியவனாக இருக்கிறார், அது பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஹார்ட் சம்மந்தப்பட்ட கருவிகள், ஆன்ஜியோ மாதிரியான கருவிகள், ஆன்ஜியோகிராம்லாம் சொல்லுவாங்க, ஸ்டண்ட்டும்பாங்க, நெஞ்சில் வச்சுக்கிறது. ஏதாவது ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்ததுன்னா ஸ்டண்ட் மாதிரி வச்சுக்கிற ஆன்ஜியோகிராம் கருவிகள், இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிறது, அதெல்லாம் நீங்கள் சப்ளை பண்ணுறது. மூளை சம்மந்தப்பட்ட இஇஜி கருவிகள், அதுக்கான ஒயர்கள், அதுக்கான விஷயங்கள்லாம் நீங்கள் சப்ளை பண்ணுறது ரொம்ப உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக இருக்கும். குருவே உங்களுக்கு 5 கூடியவராகவும் இதே மாதிரி தங்கம் யோகாதிபதியாகவும் இருப்பதால், குருவினுடைய பணிகளாகப்பட்ட ஸ்கூல்ஸு, அதே புதனும் 2 கூடியவனாக இருப்பதால், சிம்மராசிக்காரர்களாக ஒரு ஸ்கூல் கட்டுறீங்க, பாடசாலை கட்டுறீங்க, எல்லாரையும் படிப்பறிவதுறீங்கன்னா உங்களை அசைச்சிக்க முடியாது. அது உங்களுக்குரிய மிகப்பெரிய ட்ரைனிங் பாயிண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஆதரவு இல்லங்கள்லாம் நீங்கள் பண்ணுறது, ஹோம்ஸ், அதெல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோம், எல்லாரையும் அரவணைக்கிற ஹோமு, மக்களை தங்க வைக்கிறது, மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணுறது போன்றவைகள்லாம் உங்களுக்கு ஒரு கூட்டாகும். ஏன்னா அரவணைக்கிற அந்த விஷயம் உங்கள் ஜாதகத்திலே சிம்ம ராசியிலே இருக்குது. சனியே உங்களுக்கு 7 கூடியவராகவும் இருப்பதால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப, அதாவது வந்து கடல் தாண்டி ஒரு அந்த மேட்ரிமோனின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து லண்டனில் வேலை பார்க்குறான் சார், இந்தியா பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள், அந்த ஜாதகத்துக்கு இருக்கிற இந்தியா பொண்ணு பொருந்திய பொண்ணாக பார்த்து மேட்ச் பண்ணுங்கள், அது போன்ற விஷயங்கள்லாம் ஒரு சுக்கரனே இருக்கிறதுனால கலத்தரம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும், வீணை சொல்லித்தரது, வாத்தியம் சொல்லித்தரது வரும், அது மாதிரியான விஷயங்கள் வரும், டான்ஸ் சொல்லித்தரதெல்லாம் வரும். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியான நம்பர் 1, ராசியான நம்பர் 6, ராசியான நம்பர் 3, ராசி இல்லாத நம்பர் 9, அதே மாதிரி 8 பக்கம் போயிடாதீங்க, செட்டே ஆகாது. மற்றபடி உங்களுக்கு கிழக்கு முகமாக உங்களுக்கு வீடு கிடைக்கும். 200% லவ் மேரேஜ் தான் பண்ணுவீங்க. 100க்கு 99.99 லவ் மேரேஜ் தான் பண்ணுவீங்க. மகிழ்ச்சி. இந்த பதிவில் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாம் செட் ஆகும்னு பார்த்தீங்க, எந்தெந்த திசைகள், எந்தெந்த தொழில்கள்னு பார்த்தீங்க, என்னென்ன அன்லக்கின்னு பார்த்தீங்க. அடுத்ததாக தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளில் எந்தெந்த கிரகங்களை எப்படி கும்பிடணும், எந்த நாட்கள் கும்பிடணும், எந்த பரிகாரம் பண்ணணும், என்ன மந்திரம் சொல்லி வழிபடணும், அதெல்லாம் தொடர்ந்து நம்ம ரெட்ரோ ஆன்மீகத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள். ஸோ ஒரு கிரகத்தை நீங்கள் அதற்குரிய நாளில், அதற்குரிய டிஜிட்டில், அதற்குரிய கலரில், அதற்குரிய நைவேத்தியம் புஷ்பங்களோடு வழிபடும் பொழுது அதனுடைய சக்திகள் அதிகம். அதை நம்ம சொல்ல வர்ற பாயிண்ட்டு. இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த தொழில் தானே, நீங்கள் அதை பண்ணிங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அப்போ மற்ற தொழிலில் இருக்கனே சார், கன்வெர்ட் பண்ணி சீக்கிரமாக இந்த தொழிலுக்கு வந்துருங்க அப்படிங்கிறது தான் இது. அல்லது சைட் பிஸ்னஸாக இதை வச்சுக்கோங்க, பொருளாதார முன்னேற்றத்துக்கு இது ஹெல்ப்பாக இருக்குங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா, இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் வந்திருக்கிறது. மலேசியாவில் நண்பர்கள் எல்லாம் புக் பண்ணிக்கோங்க. டைரக்ட் கன்சல்டேஷனாக நேரடியாக என்னை சந்தியுங்கள். வாரம் மலேசியா வருகிறேன், உங்களை பார்க்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் பூஜைகள் வேணுமோ செஞ்சு தரேன். ஸோ தொடர்ந்து ரெட்ரோ ஆன்மீகம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிய சித்தர்கள், முருகன், எந்த முருகன் அப்படிங்கிற மாதிரி நிறைய அலசி இந்த வருடம் ஃபுல்லாக வெறும் செவிக்கு அமுதத்தை ஊட்டிக்கொண்டே இருக்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வருடத்துடைய இலக்கு 5 லட்சம் பேர் அப்படிங்கிறத மைண்டில் வைங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.